நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் இந்த சிலுவை பாடு தியானத்தை குறித்து தியானிக்கும்படியாக நாங்கள் இன்றைக்கு இந்த சமூகத்தில் வந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் எதற்காக பாடுபட்டீர் என்பதை அறிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே அதை அபியாசப்படுத்தி நாங்களும் ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை நீர் எங்களுக்கு தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கழிந்த வருட செல்வ தியான செய்தி இந்த இடத்துல எனக்கு கால் அடிபட்டு இருந்தது. உட்கார்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தேன். அப்பொழுது சிலுவை பாடுகளை குறித்து பல காரியங்களை சொன்னேன். என்றைக்கும் நாம் காஸ்பல் புஸ்தகங்களை பார்த்தீங்கன்னா அந்த சிலுவை பாடு, ஆண்டவர் எப்படி எல்லாம் கொலை செய்யப்பட்டார், எப்படி எல்லாம் பாடுபட்டார் என்பது இருக்கும். அதோடு நம்முடைய வாழ்க்கையை நிறுத்திவிடக் கூடாது. ஆண்டவருடைய பாடுகளை மட்டும் தியானித்து விட்டு கண்ணீர் வடித்து விட்டு போகிற நபர்களாக நாம் இருந்து விடாதபடி கர்த்தருக்காக நாம் கிரியை செய்வர்களாக நாம் மாற கர்த்தர் நமக்கு அனுக்கிரகங்களை செய்வாராக. கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது அவர் ஒரு யூத குலத்தில் பிறந்தவர் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ராஜ்யம் ரோமருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. ரோமர்கள் மரண தண்டனைக்கு பயன்படுத்துவதற்கு சிலுவையை பயன்படுத்தினார்கள். சிலுவை என்பது ஒரு பாரம்பரியமான ஒரு மரண தண்டனை வைக்கக்கூடியதான ஒரு காரியமாக இருந்தது. கிட்டத்தட்ட 4000 வருடங்கள் பழமை வாய்ந்தது. ரோமர்கள் அதை பயன்படுத்தினார்கள், அடிமைகளுக்கும் மற்றவர்களுக்கும். ஆனால் ரோம குடியுரிமை உள்ளவர்களுக்கு அந்த தண்டனை இல்லை. நம்முடைய தேசத்துல தூக்கு தண்டனை இருக்கிறது. இன்னும் அரபி தேசங்களிலே தலைகளை என்ன பண்ணுகிறார்கள், வெட்டுகிறார்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடியதான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நம்முடைய ஆண்டவர் பட்ட பாடு என்பது ரொம்ப ரொம்ப கடினமான பாதையில ஆண்டவர் கடந்து போனார். அடிமைகளுக்கும் அந்நியர்களுக்கும் பயன்படுத்தப்படக்கூடியதான சிலுவையை ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார். அந்த அளவில் அடிமை போல அவர் நடத்தப்பட்டார், அந்நியரை போல நடத்தப்பட்டார். 7 அடி முதல் 15 அடி வரைக்கும் ஆண்டவருடைய சிலுவை இருக்கும். 150 கிலோ எடை கொண்டது. பலவிதமான பாடுகளை பட்டார். அவரை திட்டினார்கள், நிந்தித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள், கோலினால் அடித்தார்கள், துப்பினார்கள், தலையிலே குட்டினார்கள். சில வேலைக்காரர்கள் கூட, தகுதியில்லாதவர்கள் கூட அவரை பாடுபடுத்தினார்கள். வாரினால் அடிக்கப்பட்டார். இது பெரிய ஒரு வேதனை. 40 அடிகள் யூதாஸ் காட்டி கொடுக்கிறார். பேதுரு மறுதளிக்கிறார். காட்டி கொடுக்கும் பொழுது எல்லோரும் அவரை விட்டு போய்விட்டார்கள். அவர் தனிமையிலே ரொம்ப பாடுபட்டு எப்படி ஆயிலும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய ஆண்டவர் இந்த கடினமான பார சிலுவையை சுமந்து இந்த கொல்கதா மலையிலே போய் கல்வர் மத்தியிலே கைவராக எண்ணப்பட்டு 3 ஆணிகளில் தொங்கி 5 காயங்களை 5 கண்டங்களுக்காக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய் அரை நிர்வாணத்திலே பலவிதமான பாடுகளை, அதை ஒவ்வொரு பாடுகளை நாம் தியானிக்க வேண்டுமானால் நமக்கு நேரம் பத்தாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாடுகள் எல்லாம் எதற்காக என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மீட்படைய வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடுகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். அன்னாவிடத்திலே முதலாவது, 2வது காய்பாவிடத்திலே, 3வது சனகரி சங்கம், 4வது பிலாத்து இடத்திலே, 5வது ஏரோது இடத்திலே, மறுபடியும் பிலாத்து இடத்திலே, அப்படியாக 6 இடத்திலே நம்முடைய ஆண்டவர் நியாயம் விசாரிக்கப்படுகிறார். எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம். அப்படி பிரதான காரியங்களிலே லாஸ்ட்ல பிலாத்து கையளிக்கிறார். இவரை சிலுவையிலே அறையுங்கள் என்று சொல்லி எல்லோரும் கோஷமிட்டார்கள். இவரை சிலுவையில் அறையும், இவர் வேண்டாம், பரபாச எங்களுக்கு விடுதலையாக்கும் என்று சொல்லி யூதருடைய ராஜாவை சிலுவையிலே அறைந்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நம்முடைய ஆண்டவர் நமக்காக பட்ட பாடு என்பது ரொம்ப அதிகமான பாடுகளை பட்டார் என்று பார்க்கிறோம். ஆதாமை குறித்து பார்க்கும் பொழுது, ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்து, மண்ணினாலே படைத்து, ஜீவ சுவாசத்தை ஊதி அவர்களை
ஏதேன் தோட்டத்திலே வைத்தார். அவளை மகிமையினாலே மூடி வைத்திருந்தார். அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தும் அவர்கள் நிர்வாணிகள் என்று உணராமல் அவர்கள் இருந்தார்கள். ஆதி மனிதனோடு தேவன் உறவாடினார். ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான நேரத்திலே அவர்களோடு பேசினார். அவருடைய தொடர்பெல்லாம் மனிதர்களோடு தான் இருந்தது. ஏனென்றால் தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். தெய்வத்தை போல கிட்டத்தட்ட மனிதனை படைத்தார். எனவே அவர்களோடு நல்ல ஒரு உறவு வைத்திருந்தார். அனுதினமும் அவர்களோடு பேசினார், உலாவினார், சந்தோஷமாக இருந்தனர். ஆண்டவரும் அவர்களோடு சந்தோஷமா இருந்தார். மனிதனை படைத்ததற்காக ஆண்டவர் சந்தோஷப்பட்டார். மனிதனை படைத்த போது கூட இதெல்லாம் நல்லது என்று கண்டார். ஆனால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல ஒரு தொடர்பிலே இருந்த இந்த மனிதர்கள் விலக்கப்பட்ட கனியை புசித்தார்கள். பாருங்க, நோவாவின் நாட்களில கூட ஆண்டவர் மனிதனை படைத்ததெல்லாம் நல்லது என்றுதான் கண்டார். ஒவ்வொரு சிருஷ்டிப்பையும் படைத்த போது நல்லது என்று கண்ட தேவன் நோவாவின் நாட்களிலே மனிதனை படைத்ததற்காக ஆண்டவர் என்னப்பட்டார்? மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆதாமையும் ஏவாளையும் தம்முடைய சாயலாக படைத்து அவர் ஒரு தோட்டத்தை உருவாக்கி அங்கு வைத்தார். ஆனால் இவர்கள் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் ஜீவ விருட்சத்தின் கனியும் ரெண்டையும் வைத்தார். நீங்கள் என்ன பண்ண கூடாது? இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை நீங்கள் புசிக்க கூடாது, புசிக்கும் நாளில் சாவீர்கள் என்று சொல்லி சொன்ன போது அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் அந்த இச்சை, அந்த ஆசை அவளை விடவில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, புசித்த போது தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் பிரிவினை வந்தது. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில் பிரிவினை வந்தது. மரணம் வந்தது, சாபம் வந்தது, மகிமையை இழந்தார்கள், தேவ சமூகத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். மனிதன் தேவனை விட்டு ஒளிய ஆரம்பித்தான். இப்பொழுது அவன் நிர்வாணி என்று சொல்லி அவன் அறிந்து கொண்டபடினாலே, ஐயோ, நான் கர்த்தருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதி அற்றவன், ஏன் ஒளிந்து கொண்டார்கள்? இன்றைக்கும் கூட அநேக தேவ சமூகத்துக்கு வரமாட்டார்கள். ஏன்? அவர்கள் தேவ சமூகத்துல வரும்போது குற்றவாளிகள் என்று தங்களை நினைத்துக் கொள்ளுகிறார்கள். இந்த தெய்வத்துக்கு முன்பாக நான் எப்படி வர முடியும் என்று சொல்லி அன்றைக்கு பாவம் செய்யாத வரைக்கும், ஆமேன், ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறாத வரைக்கும் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது ஆண்டவர் மறுபடியும் அங்கு வரும் பொழுது இவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில ஒரு குற்ற மனசாட்சி. குற்ற மனசாட்சி நீங்க பொதுவாகவே ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்த அப்படின்னா ஒரு முகத்தை நம்ம நேர என்ன பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. எப்பவும் இப்படிதான் இருக்கும். அந்த முகம் எங்க இருக்கும்? குறிஞ்சு இருக்கும். அப்படின்னா அது என்னதோ ஒரு சம்திங். அல்லேலூயா. இப்ப நம்ம முகம் எல்லாம் எப்படி இருக்கு? நேர இருந்தா பிரியமான கர்த்தருடைய மற்றவங்களை பார்க்கும்போது நம்ம முகம் பேஸ் டு பேஸ் அப்படி பார்த்தா நமக்குள்ள என்ன இல்லை? குற்றம் இல்லை என்று அர்த்தம். இயேசுவின் முகத்தை அவர்களுக்கு என்ன பண்ண முடியல? பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா அவங்க குற்றம் செஞ்சிட்டாங்க. ஆண்டவர் சொன்ன காரியத்துக்கு மீறி காரியங்களை செய்ததுனால பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவருடைய முகத்தை எப்படி, சிலர் சொல்லுவாங்க இல்லையா, மற்றவருடைய முகத்தை நான் எப்படி முழிப்பேன்? இவங்களுக்கு விரோதமா நான் தவறு பண்ணிட்டேன், இவங்களுக்கு விரோதமா பல காரியங்களை செஞ்சுட்டேன், நான் எப்படி முழிப்பேன்? அப்படிதான் இவர்கள் தவறு செய்த போது தேவனுடைய முகத்தை பார்க்க விருப்பம் இல்லாதவர்களாக ஓடி ஒளிந்து கொண்டார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓடி ஒளிய ஆரம்பித்தார்கள். இந்நாள் வரைக்கும் அது அப்படிதான் இருக்கிறது. இவர்கள் மூலமாக பிறந்த சன்னதி பாவ சன்னதியாக தேவ சன்னதியை விட்டு தேவ சமூகத்தை விட்டு ஓடி ஒளிகிற மக்களாக இன்றைக்கு இருக்கு. நாம் தேவ சமூகத்துக்கு இன்னைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கும் ஒரு கூட்ட மக்கள் தேவ சமூகத்தை விட்டு தேவ சன்னதியை ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, சோத்திரம், ஆமேன், ஆமேன், சோத்திரம். சிலுவை பாடு தியானம் கூட முக்கியமில்லாத ஒரு நிலையிலே அவர்கள் போய்விட்டார்கள். அநேக சிலுவை பாடுகள் கூட அதை கூட முக்கியப்படுத்தாத நிலையிலே அநேக கிறிஸ்தவர்கள் கூட இன்றைக்கு என்ன பண்ணுகிறார்கள்? வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவ சமூகம் என்றால் அவருடைய வாழ்க்கையில முக்கியமானதாக தெரியவில்லை. ஆனால் தேவ சமூகம் ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அவர் மூலமாக, ஆதாம் ஏவாள் மூலமாக இந்த சன்னதி, இந்த மனுக்குலம் விழுந்து போனது. ஆனால் ஆண்டவர் மறுபடியுமாக நம்மை தேடி ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக வந்தார். அல்லேலூயா. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, விழுந்து போன மனிதனை ஏன் வந்தார்? இயேசு உலகத்துக்கு வந்ததின் நோக்கம் என்ன? ஏன் மரித்தார்? இதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் எதற்கு வந்தார்? என்னையும் ஆண்டவர் ரட்சித்தார், என்னையும் சேர்த்தார், சபையிலே சேர்த்தார், எங்கேயோ இருந்த என்னை சேர்த்தார்.
என்னுடைய பங்கு என்ன என்பதை நாம் என்ன பண்ண வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்க, ஆதாம் ஏவாள் விழுந்த அந்த நாட்களில் இருந்து தானே மனிதனை, விழுந்து போன மனிதனை மீட்பதற்கு தேவன் பல திட்டங்களை ஆண்டவர் தீட்டினார். விழுந்து போன மனிதனை தேவனோடு இணைக்க மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் கொடுத்தார். சட்டத்திட்டங்கள், நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் என்ன? சட்டத்திட்டங்களை கொடுத்தார். இந்த சட்டத்திட்டங்கள் கடினமாக இருந்தது. இந்த சட்டத்திட்டங்களை கொடுத்தாலாயிலும் இந்த ஜனங்களை நான் தேவனோடு இணைக்க முடியும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் நினைத்தார். ஆனால் இந்த நியாயப்பிரமாணம், இந்த சட்டத்திட்டங்கள் மனிதனுடைய வாழ்க்கையிலே அது பெரிய பலனை கொடுக்கவில்லை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே படித்து பார்க்கும்போது, நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 2:16, நியாய பிரமாணத்தின் கிரியையினாலே எந்த ஒரு மனிதனும் நீதிமானாக்கப்படுவது இல்லை. அதே 3:11 சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 3:11, மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை என்பதை குறித்து இதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 7:19 அதை தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 19வது வசனம், நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நியாய பிரமாணம் ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 10:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நியாய பிரமாணத்தின் கிரியினாலே எந்த ஒரு மனிதனும் நீதிமானாக முடியாது என்பதை இந்த நியாய பிரமாணம் காட்டுகிறது. நியாய பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை. அதாவது பூரணமாக ஒரு மனிதன் தேவனோடு நெருங்க முடியவில்லை. கவனிங்கள், சட்டத்திட்டங்கள், பிரமாணங்கள் இருக்கிறது. ஆனால் தேவனோடு அவர்களால் என்ன பண்ண முடியவில்லை? நெருங்கி உறவாட முடியவில்லை. தேவன் அவர்களோடு நேரடியாக பேச மாட்டார் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே. ஆமென். எனவே ஒரு விசுவாசியும் பூர்ணப்பட்டவர்களாக மாறவே முடியாது. அது நியாயப்பிரமாணத்தின் காலங்களிலே, பழைய உடன்படிக்கையின் நாட்களிலே நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் ஒருவரையும் என்ன பண்ணவில்லையாம்? பூரணப்படுத்தவில்லை. எனவே ரோமர் 10:4 சொல்லப்படுகிறது, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இந்த உலகத்தில் வந்தார். இந்த நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் பல திட்டங்களை போட்டும் இந்த நியாயப்பிரமாணத்தினாலே ஒரு மனிதன் நீதிமானாகவில்லை. அவன் நித்திய ராஜ்யத்திற்கு போக முடியாது. அந்த நியாயப்பிரமாணம் தோல்வி அடைந்ததாக போய்விட்டது. நியாயப்பிரமாணத்தின் முடிவாக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். நியாயப்பிரமாணம் என்று சொன்னால் பலவிதமான சட்டத்திட்டங்கள், 10 கட்டளைகள், இன்னும் சொல்ல வேண்டால் பல காரியங்கள் இருக்கிறது. ஒரு பலியை செலுத்த வேண்டுமானால் பலவிதமான பலிகள் உண்டு. சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி. ஒவ்வொரு பலியையும் செலுத்த வேண்டுமானால் இப்படிதான் செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு முறை, அதுதான் சட்டத்திட்டங்கள். எந்த விலங்கை சாப்பிட வேண்டும், எந்த பறவை சாப்பிட வேண்டும், எதை செய்ய வேண்டும், எங்கு போகக்கூடாது, யாரை தொடக்கூடாது, இப்படி பல காரியங்கள், பிரமாணங்கள் இருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்திலே போகிறது கூட அங்கு இருக்கக்கூடியதான அந்த நாட்களில் பலி செலுத்ததான் ஆண்டவரை ஆராதித்தார்கள். அப்பொழுது ஆமீன், எந்த பலியை எப்பொழுது எந்த நாட்களில் செலுத்த வேண்டும், எந்தெந்த காலங்களிலே இந்த பலிகளை செலுத்த வேண்டும், பண்டிகைகள் அதை குறித்ததான பலிகள் இருக்கிறது, அதை குறித்ததான பிரமாணங்கள் இருக்கிறது, பலவிதமான பண்டிகைகள். பிரியமானவர்களே, இப்படி பல காரியங்கள் இருந்தாலும், இவைகள் எல்லாம் இவர்கள் செய்தாலும் இது மனிதனை என்ன பண்ணவில்லை? பூர்ணப்படுத்தவில்லை என்று பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணத்துல ஒண்ணுல தவறுனா கூட அவன் எல்லாவற்றிலும் தவறினவனாக அவன் இருக்கிறான் என்று பார்க்கிறோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சோத்திரம் பண்ணுவோம். நல்ல சோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 நன்றி. எனவே யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிப்போம். எனவேதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்திலே ஆமென் ஹல்லேலூயா அன்பு கூர்ந்தார். இன்றைக்கும் அந்த கல்வாரி அன்பு நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். கல்வாரி அன்பு நம்மை அழைத்துக் கொண்டே இருக்கிறது. எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த கல்வாரி அன்புக்கு நேராக ஒரு கூட்ட ஜனங்களை நாங்கள் நடத்த எங்களுக்கு கிருபை தாரும்.
என்று சொல்லி எல்லோரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, கல்வாரி அன்பீதோ அழைக்கிறதே, தள்ளிடாதே தருணமிதே. கல்வாரி அன்பீதோ அழைக்கிறதே, தள்ளிடாதே தருணமிதே. மாயமாமுலகம் மாறிடுமே, மாறிடானே சரேசுவே. தாயினும் மேலன்பு கொண்டிடவே, தற்பரன் கரம் நீட்டி அழைக்கிறாரே. தாயினும் மேலன்பு கொண்டிடவே, தற்பரன் கரம் நீட்டி அழைக்கிறாரே. கல்வாரி அன்பீதோ அழைக்கிறதே, தள்ளிடாதே தருணமிதே. கல்வாரி அன்பீதோ அழைக்கிறதே, தள்ளிடாதே தருணமிதே. காரிருள் பூமியை மூடிடுதே, காலமோ நெருங்கியே சென்றிடுதே. காயங்கள் ஏற்றவர் நோய்களையே, கருணையுடன் நீக்க அழைக்கிறாரே. காயங்கள் ஏற்றவர் நோய்களையே, கருணையுடன் நீக்க அழைக்கிறாரே. கல்வாரி அன்பீதோ அழைக்கிறாரே, தள்ளிடாதே தருணமிதே. அல்லேலூயா. நியாய பிரமாணம், சட்டத்திட்டங்கள் ஒரு மனிதனையும் பூர்ணப்படுத்தவில்லை. எனவே மனிதனை பூர்ணப்படுத்தும்படியாக, மனிதனை ஆண்டவரோடு கிட்டி சேர வைக்கும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரத்தத்தை ஆண்டவர் சிந்தினார். 1 பேதுரு 1:19 நாம் படித்து பார்க்கும் பொழுது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, நம்ம எல்லாம் மீட்கப்பட்டு இந்த இடத்துல வந்திருக்கிறோம். அதற்கு காரணம் என்ன? கவனிக்கிறீங்களா? எல்லாருடைய கவனம் எங்க இருக்கா? அவருடைய ரத்தம். நம்ம இந்த இடத்துல தகுதிப்படுத்தினது என்னது? இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22வது வசனம், எபிரேயர் 9:22, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. நியாயப்பிரமாணத்தில் எல்லாமே கொஞ்சம் குறை, எல்லாமே ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். அதனால்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடைசி துளி ரத்தம் வரைக்கும் ஆண்டவர் நமக்காக சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டவர். இயேசு முன்குறிக்கப்பட்டவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணினவர்? முன்குறிக்கப்பட்டவர். அல்லேலூயா, முன்குறிக்கப்பட்டவர். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 13:8, உலகம் தோற்ற முதல் பாருங்க, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்டவர். என்றைக்கு ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கினாரோ அன்றைக்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆமென். முன்குறிக்கப்பட்டவர் என்று பார்க்கிறோம். அதனால் தான் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே மனிதன் பாவம் செய்த போது முன்குறிக்கப்பட்ட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே மனிதன் பாவம் செய்த போது அவன் நிர்வாணி என்று சொன்னான். ஏன் ஒளிந்திருக்கிறேன்? நான் நிர்வாணி, அதனாலே நான் ஒளிந்திருக்கிறேன் என்று சொன்னேன். அந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணினார்? படிங்க சிஸ்டர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். இந்த தோல் உடை எங்கிருந்து வந்திருக்கிறது என்று பார்க்கும்போது, ஏதாவது ஒரு மிருகம் பலியிடப்பட்டிருக்கிறது. அன்னைக்கு ஒரு மிருகத்தை கொன்று
அதன் ரத்தத்தை சிந்திதான் அந்த தோலுடையை எடுத்துக்கொண்டு வந்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நம்முடைய ஆண்டவர் கரிசனுள்ள தேவன் உடுத்தி அவருடைய நிர்வாணத்தை மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய நிர்வாணத்தை மாற்றுவதற்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ஆமேன் சோத்திரம் சரீரம் பிற்கப்பட்டது. அவர் வஸ்திரம் இல்லாதவராய் ஆமேன் அரை நிர்வாணத்திலே நம்முடைய ஆண்டவர் தொங்கினார். அது மட்டுமல்ல, நமக்காக கடைசி துளி இரத்தம் வரைக்கும் ஆண்டவர் சிந்தினார் என்று பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் முன் உதாரணமாக இருக்கிறது. அதே போலதான் மோரியா மலையிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொன்னார்? உன்னுடைய மகனை என்ன பண்ண வேண்டும்? பலியிட வேண்டும் என்று சொன்ன போது ஆண்டவர் அந்த இடத்துல போய் சொல்லுகிறார், உன்னை உத்தமன் என்று நான் அறிந்திருக்கிறேன், நீ பிள்ளையாண்டன் மேல் உன் கையை போடாதே என்று சொன்ன போது அங்கு ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்படுகிறது. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பார்க்கும்போது தெரியும், அங்கு ஒரு ஆட்டுக்கடா பலியிடப்படுகிறது. இதுவும் முன் உதாரணமாக ஒருவருக்கு பதிலாக, ஈசாக்குக்கு பதிலாக நம்முடைய இன்னும் ஒரு மிருகம் பலியிடப்பட்டது போல நமக்கு பதிலாக நம்முடைய ஆண்டவர் பலியிட்டதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா செலுத்துவோமாக. அல்லேலூயா. பாருங்க, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 19, எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 19 21 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது சகல ஜனங்களுக்கும் எல்லா கட்டளைகளையும் சொன்ன பின்பு மோசே என்ன செய்கிறார்? இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தத்தை தண்ணீரோடும் சிவப்பான ஆட்டு மயிரோடும் ஈசோப்போடும் கூட எடுத்து புஸ்தகத்தின் மேலும் ஜனங்கள் எல்லார் மேலும் தெளித்து, தேவன் உங்களுக்கு கட்டளையிட்ட உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே என்று சொன்னான். அல்லேலூயா. உடன்படிக்கையின் இரத்தம் இதுவே. அப்ப எல்லா ஒரு பலியாக இருக்கட்டும், ஆராதனையாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ஆமேன் இளங்காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தம் தெளிக்கப்படுகிறது. வசனத்தை படித்த பின்பு ஜனங்கள் மேல் தெளிக்கிறார்கள், ஆலய பணிமுட்டுகளின் மேல் தெளிக்கிறார்கள். ஏனென்றால் அந்த இரத்தம் தான் எல்லாவற்றையும், எல்லா ஆராதனை முறைகளையும் பரிசுத்தப்படுத்துகிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஒரு நிமிடம் எல்லாரும் ஜப நிலையில் எழுந்து நின்று, ஒரு நிமிட ஜப நிலையில் எழுந்து நின்று, ஒரு நிமிட ஜப நிலையில் எழுந்து நின்று ஒரு ஸ்டாண்ட் பாடுவோம். குரூசின் மேல், குரூசின் மேல் காண்கிறது யாரிவர்? குரூசின் மேல், குரூசின் மேல் காண்கிறது யாரிவர்? பிராணநாதன், பிராணநாதன் என்பேர்காய் சாகிறார். பிராணநாதன், பிராணநாதன் என்பேர்காய் சாகிறார். பாவத்தின் காட்சியை ஆத்மாவே பார்த்திடா, பாவத்தின் காட்சியை ஆத்மாவே பார்த்திடா. தேவகுமாரன்மா சாபத்திலாகினா, தேவகுமாரன்மா சாபத்திலாகினா. இந்த மானேசத்தை நிந்தையாய் தள்ளினே, இந்த மானேசத்தை நிந்தையாய் தள்ளினே. இம்மகா பாவத்தை எந்த மன்னிப்பே, இம்மகா பாவத்தை எந்த மன்னிப்பே. செல்வேனோ தேவத்தின் இல்லையா, ஜீவிப்பே நானினோ தேவனே பிள்ளையா, ஜீவிப்பே நானினோ. கஷ்டங்கள்
வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் நேர்ந்தாலும் குருசினின் காட்சியை தரிசித்து தேருவே. குருசினின் காட்சியை தரிசித்து தேருவே. சூறாவளியை போல் சூழ்ந்திடும் ஆபத்தில், சூறாவளியை போல் சூழ்ந்திடும் ஆபத்தில் சிலுவையின் நேசத்தை சிந்தித்து நோக்குவே. சிலுவையின் நேசத்தை சிந்தித்து நோக்குவே. இம்மகா நேசத்தை ஆத்மாவே சிந்திப்பா. இம்மகா நேசத்தை ஆத்மாவே சிந்திப்பா. இம்மானுவேலை என்னையோ நேசிப்பே. இம்மானுவேலே நீ என்னையோ நேசிப்பே. குருசின் மேல் காண்கிற யாரிவர்? குருசின் மேல் காண்கிற யாரிவர்? காணனாதன் காணனாதன் என்பேர்காய் சாகினார். காணனாதன் காணனாதன் என்பேர்காய் சாகினார். ஆமென். யாவரும் உட்காருவோம். சிலர் தூங்கிட்டு இருந்தாங்க. அவருடைய தூக்கம் எல்லாம் கொஞ்சம் சரியா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையில பெரிய வேலை செய்து முடிச்சார். பாருங்க, எனக்கு ஒரு சவால். காலையில் 8 மணியில இருந்து 3 மணி வரைக்கும் அவங்க எப்படி வச்சு நடத்தினாங்க. நமக்கு 1 மணி நேரம்னா எல்லாம் முறுவது. அல்லேலூயா. தேவ பிரசன்னத்திலிருந்து பழக்கம் இல்லை. காரணம் என்ன? வசனம் நமக்கு எப்படி தெரியல. சர்ச்செல்லாம் கடமையா மாறி போச்சு. சர்ச்செல்லாம் எப்படி ஆகி போச்சு? ஆமா, கடமையா மாறி போச்சு. நமக்கு வசனம், நமக்கு அது முக்கியத்துவம் நமக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. தேவ பிரசன்னத்தை உணர்வதில்லை. அதனால நமக்கு சர்ச்சைக்கு வந்த உடனே என்ன வருது? தூக்கம் வருது. சர்ச்சைக்கு வந்து தூங்குனா உனக்குள்ள பிசாசு இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன். அல்லேலூயா, நான் ஏற்கனவே சொன்னேன். சர்ச்சைக்கு வந்து தூங்காம இருக்கணும்னு என்ன பண்ணணும்? ஒரு நாளத்துக்கு முன்னாடி ஆயத்தமாகி வரணும். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இது ஒரு சவால் தான். ஆனால் நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பாடுபட்டு இருப்பாருன்னு யோசித்து பாருங்க. நமக்கு 1 மணி நேரம் இந்த வசனத்தை கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். நம்முடைய ஆண்டவர் எத்தனை மணி நேரம் சிலுவையில தூங்கினார் யோசித்து பார்த்திருப்போமா? நம்ம ஹாயா இருந்து தூங்குவோம். கர்த்தர் நல்லவர். கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைங்க. உணர்வு இல்லாதவங்களை நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அவர் வந்து மரித்தார். கிட்டத்தட்ட 4000 வருட ஆமேன் மனிதனுடைய காரியங்களை, தவறுகளை சரி செய்யும்படியாக வந்தார். கிட்டத்தட்ட எத்தனை வருடம்? 4000 வருடம். கர்த்தர் நல்லவர். ஆதாம் முதல் ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருடம். ஆபிரகாம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 2000 வருடம். கிட்டத்தட்ட 4000 வருட மனிதனுடைய தவறுகளை சரி பண்ணின முக்கியமான பகுதி தான் சிலுவை. அல்லேலூயா, ஆமென். சிலுவை என்பது ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவத்திலே ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. எனவேதான் இயேசு ஆமென் முழு உலகத்துல நடுவுல தொங்கினார். அது மட்டுமல்ல, ஆமென் பூமியிலிருந்து வானத்துக்கும் இடையிலே தொங்கினார். எதற்காக? மனிதனை தேவனோடு இணைக்கும் பாலமாக அவர் வெளிப்பட்டார். கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 முறை இரத்தம் சிந்தினார். யாருக்கு தெரியும்? ஒன்று, இயேசு
8ஆம் நாளிலே விருத்த சேதனத்துக்கு கொண்டு போகப்படும் பொழுது ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. ஆமா, லூக்கா 2:21. நீங்க ரொம்ப எடுக்க வேண்டாம், யாரும் தேவையில்லாம அங்க தியானத்துக்குள்ள போக வேண்டாம், நான் படிக்கிறேன் பாருங்க. 8ஆம் நாள் ரத்தத்தை சிந்தினார். எதற்காக? ஆமா, நியாய பிரமாணத்திற்கு முடிவை உண்டாக்குற ரத்தமாக இயேசுவின் நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. அப்பொழுது ரத்தத்தை சிந்தினார். அப்போ நாம் படித்தோம், இயேசு நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார் என்று சொல்லி ரோமர் 10:14 படித்தோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நியாய பிரமாணத்திற்கு முடிவை உண்டாக்கினார். இரண்டாவது ஒரு முறை ரத்தத்தை சிந்தினார். கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய ரத்தத்தை, ஆமென், லூக்கா 22:44 படிக்கிறோம். அவருடைய ரத்தம் பெருந்தொழிகளாய் அது விழுந்தது. அது வேர்வை ரத்தமாக வந்தது. ஏற்கனவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவாகிய தேவன் மனிதன் பாவம் செய்த போது மனிதனை சபித்தார். நீ ரத்தம் சிந்தி என்ன பண்ணணும்? சாப்பிடணும். நீ வேர்வை சிந்தாம நீ என்ன பண்ண முடியாது. ஆமா, நீ எதையும் நீ செய்ய முடியாது என்று சொல்லி அந்த சாபத்தை ஏற்கனவே பெற்றவர்கள் தான் நாம். இந்த ஆதாம் சந்ததி மூலமாக வந்த சாபத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இந்த சாபத்தை எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி விட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நியாய பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டார் என்று சொல்லி கலாத்தியர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அப்படியானால் ஆமென், சட்டத்திட்டங்கள் இல்லை, பிரமாணங்கள் இல்லை, கிருபையின் காலம் ஆரம்பிக்கிறது. இப்பொழுது அது மட்டுமல்ல, சாபம் இல்லை. மூன்றாவதாக சிலுவையிலே ரத்தம் சிந்தினார். எதற்காக? மனுக்குலத்தின் பாவத்திற்காக. அப்ப 3 முறை ரத்தத்தை சிந்தினார். ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் ஒரு இடத்துக்கு போயிருந்தாருன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஒரு மனுஷனை பார்த்தாருன்னா காரணம் இருக்கும். ஒரு வார்த்தை பேசினார்னா காரணம் இருக்கும். நீங்க பைபிளை படிக்கும் பொழுது அவர் அசைந்தார்னா காரணம் இருக்கும். ஏன்னா அவர் எதற்காக வந்தார்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஆள்கிட்ட சில நேரத்துல ஏன் பிரதருக்கு நிக்கிறீங்க, இந்த கடத்தெருவுல உங்களை பார்க்கிறோமோ, நம்ம என்ன சொல்லுவோம்? சும்மா நிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம். சில சகோதரிகள் ஏன் வந்தீங்க? சும்மா வந்தோம் அப்படின்னு சொல்லி, சும்மா என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவோம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் சும்மா என்று ஒன்றையும் செய்யவே மாட்டார். சில நேரத்துல நம்மளை எல்லாம் ஆண்டவர் ரட்சித்தார், சும்மா ரட்சிக்கவில்லை. ஆமே, எத்தனை பேருக்கு புரியுது? எதுக்கு ரட்சித்தார்? சும்மா ரட்சித்தாரா? சும்மா அவருக்கு வேற வேலையே இல்லையா? எத்தனை பேர் இருக்கும்போது நம்மளை மட்டும் ஏன் ரட்சித்தார்? சும்மா ரட்சிக்கவில்லை. நம்மை குறித்து ஒரு நோக்கம் உண்டு, நம்மை குறித்து ஒரு தெரிந்தெடுப்பு உண்டு. ஆண்டவர் என்ன ஏன் ஊழியக்காரனாக மாற்றினார்? சும்மாவா? இந்த தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். அப்ப இங்க நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், சும்மா வந்தோமா? ஏதோ ஒரு கடமைக்கா வந்தோமா? குட் ஃப்ரைடே போனோம், பாஸ்டர் சொல்லுவார். அப்படியெல்லாம் பயப்படுகிற ஆட்கள் எல்லாம் நம்ம எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை. ஆமே, அப்படி நம்ம எல்லாம் பயப்படுவோமா? அதெல்லாம் அந்த காலம், இதெல்லாம் இந்த காலம். இந்த காலம் அந்த காலம் இல்ல, யாருக்கும் பயப்படுற காலம் இல்ல. ஆமே, உண்மையா இல்லையா? ஒத்துக்கொள்றீங்களா இல்லையா? இல்லையா? யாருக்கும் என்ன பண்ண மாட்டாங்க இந்த காலத்துல. நம்ம எல்லாம் பயந்த யாருக்கு மட்டும் தான் பயப்படுவோம்? கர்த்தருக்கு மட்டும். அப்ப நம்ம சும்மா எதையும் என்ன பண்ண மாட்டோம், நம்ம செய்கிறவர்களாக இருக்க மாட்டோம். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து இவ்வளவு பெரிய திட்டம், மனுக்குலத்தை மீட்பதற்கு, மனுக்குலத்தின் சாபத்தை மாற்றுவதற்கு, நியாயப்பிரமாணத்திலிருந்து ஆமீன் முடிவு கட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அவருடைய சரீரத்திலே அதை நிறைவேற்றினார். இது ஒரு ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவை பாடுகளை தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். 40 நாட்கள் மாலையை போட்டுக்கொண்டு சிலுவை மட்டும் தியானித்து விட்டு மறுநாள் மாலையை கலத்தி வைத்து விட்டு தண்ணி அடித்துட்டு வருவது அது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே சோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எனக்காகப்பட்ட பாடுகள் என்ன என்பதை என்ன பண்ண வேண்டும்? ஆமென், சோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு நாளும் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் தவறு செய்யும் பொழுதெல்லாம் அவருடைய சிலுவை நமக்கு முன்னாடி வரணும். நம்ம பாவம் செய்யும் போதும் நம்ம கீழ்ப்படியாம போகும்போது, ஐயோ ஆதாம் ஏவாளுடைய
கீழ்ப்படியாம போனதுனால இயேசு எனக்காக ஜீவனையே கொடுத்தாரே என்று சொன்ன அந்த நினைவு வந்து நான் என்ன பண்ண வேண்டும்? என்ன பண்ணணும்? யாரோ ஒருத்தர் தான் சொன்னாங்க, கீழ்ப்படியணும். நான் என்ன பண்ணணும்? வசனத்துக்கு நடுங்கணும், வசனத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நல்லவர். அப்ப சிலுவையின் மரணத்தினால் வந்த ஆசீர்வாதங்கள் சிலவற்றை மட்டும் நாம் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. சிலுவை மரணத்தினால் வந்த ஆசீர்வாதம் என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 13, 14, 15, 16 வசனங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் சமீபமானீர்கள். ஆமென். தூரமாயிருந்த நம்ம, காணியாட்சிக்கு புறம்பாயிருந்த நம்ம, மகா பரிசுத்தத்துக்கு ஆமென் தூரமாயிருந்த நம்ம, நம்முடைய ஆண்டவர் அவரோடு சமீபமாக மாற்றினார். அல்லேலூயா. எப்படி எனில், அவர் நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையான நடுச்சுவரை தகர்த்து நியாயப்பிரமாணத்தை சமாதானம் பண்ணி பகையை சிலுவையிலே கொன்று தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலே சமாதானத்தை உண்டாக்கினார். ஆமென். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் என்ன? நோக்கம் இல்லாமல் வரவில்லை. நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது நோக்கம் இல்லாமல் வரவில்லை, சும்மா வரவில்லை. அதனால தேவ பிள்ளைகள் கூட நம்ம எங்க போனாலும் நான் சும்மா போறேன், சும்மா வந்தேன், சும்மா ஒரு ரீசன். உங்களை குறித்து ஒரு திட்டம் உண்டு, உங்களை குறித்து ஒரு தரிசனம் உண்டு. அல்லேலூயா. ஆமீன். அந்த ஒரு திட்டம் தரிசனம் இல்லாமல் ஓடக்கூடாது. நான் எங்க போனாலும் அந்த தரிசனம் என்னிலே இருக்கணும். நான் எங்க போனாலும் எனக்குள்ளாக நான் யார், தேவ சித்தத்தை செய்ய ஆண்டவர் என்னை தெரிந்தெடுத்தார். என்னை கொண்ட ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனங்களை ரட்சிப்புக்கு நேராக நடத்த வேண்டும் என்பதற்காக தான் புழுதியில் இருந்த என்னை ஆண்டவர் தூக்கி எடுத்தார் என்று சொல்லி நான் என்ன பண்ண வேண்டும்? சும்மா என்கிற நிலையை விட்டு எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு கடமை இருக்கிறது, பிதாவின் சித்தம் செய்வது. அல்லது எங்க போனாலும் என்ன செய்தாலும் சாப்பிட்டாலும் படுத்தாலும் நம்ம நினைவு அதுவாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். இயேசு பாருங்க, ஆதாம் ஏவாள் பாவம் செய்த போது என்ன நடந்தது? தேவனுக்கு மனிதனுக்கு என்ன உண்டானது? பிரிவினை உண்டானது. இப்பொழுது சமாதானம் இல்லாமல் இருக்கிறார்கள். தேவனும் மனிதனும் சமாதானமாகவில்லை, பிரிவினை, பிரிந்து நிற்கிற இந்த இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் தான் தூரமாயிருந்த இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே தம்முடைய சமாதானக்காரனாகி இரு தரத்தாரையும் அவரோடு ஒன்றாக்கும்படியாக நம்முடைய ஆண்டவர் வானத்திற்கும் பூமிக்கும் நடுவிலே அவர் மத்தியஸ்தராக அவர் தொங்கினார். எப்படியாயிலும் இந்த மனுக்குலத்தை தேவனோடு இணைக்க வேண்டும், இழந்து போன மகிமையை மறுபடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மக்கள் மேல் இருக்கக்கூடியதான கோபம் எல்லாம் பிதாவாகிய தேவனுக்கு மாற வேண்டும். அல்லேலூயா. சமாதானத்தின் உடன்படிக்கை உண்டு பண்ணும்படியாக ஆண்டவர் வந்தார், சமாதானக்காரராக. அல்லேலூயா. சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். சமாதானம் ஓதும் இயேசு கிறிஸ்து இவர்தான், 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 இவர்தான். தேவனுக்கும் மனிதனுக்கும் இணைத்து ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்தும்படியாக நம்முடைய ஆண்டவர் வந்தார். இதே குணாதிசயம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடும்பம் பிரிந்து கிடக்கிறது என்று சொன்னால், ஒரு குடும்பத்துல பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால், அந்த குடும்பத்தை சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி நாமும் அதே சமாதானத்தை பண்ணுகிறவர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. பிரிவினை உண்டாக்குறவர்களாக அல்ல, கோள் சொல்லி பிரித்து விடுகிறவர்களாக அல்ல, பிரச்சனைகளை உண்டாக்குறவர்களாக அல்ல, பிரச்சனைகளை சரி பண்ணும்படியாக
4000 வருட பிரச்சனையை மாற்றும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 6000 வருடத்துக்கு மேல ஆகி போச்சு. இயேசு சிலுவையில தொங்கும் போது 4000 வருடம். அத்தனை பிரச்சனைகளை மாற்றுகிற பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு மேல வந்தது. அதனால்தான் எல்லாரும் அவரை ஒரு மாதிரியா பேசுனாங்க. சின்ன வேலைக்காரன் எல்லாம் கன்னத்துல அடிக்கிறான், கண்டவன் எல்லாம் வர்றவன் போறவன் எல்லாம் செய்யறான், இல்லாத வார்த்தைகள் அவன் மேல பேசுறாங்க. ஆனால் அவர் பொறுமை இழக்கல. பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, ஏன் பொறுமை இழக்கல? அவர் வந்த வேலையை செய்து முடிக்கணும். அதுதான் என் போஜனம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில பிரச்சனை வரும், நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டம் வரணும். வந்த உடனே இயேசு வேண்டாம், இயேசுவின் சமூகத்தை விட்டு நான் ஓடி விடுகிறேன் என்று நினைக்க கூடாது. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது, எனக்கு ஒரு வேலை இருக்கிறது, அதை நான் செய்து முடிக்கும்படியாக எத்தனை இடர்கள் வந்தாலும், எத்தனை மனிதர்கள் எதிராக பேசினாலும், எத்தனை சத்துருக்களுடைய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் வந்தாலும் நான் நின்று சாதிப்பேன். ஓடி போகிறவன் அல்ல. இயேசு மரித்த போது எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஓடி பொருளாக அல்ல, நான் கர்த்தரோடு நிற்கிறவனாக. ஆமென். எத்தனை பாடுகள் உபத்திரங்களோ கர்த்தரோடு நிற்கிறவர் நபராக கர்த்தர் என்னை மாற்றும். இயேசுடைய நோக்கம் சமாதானத்தை உண்டாக்கணும். இந்த திட்டம் சாதாரணமான காரியங்கள், பல வருடமாக திட்டமிட்ட காரியங்கள், முன்குறிக்கப்பட்ட காரியங்கள். இது ஆண்டவர் மறுதளித்தது போயிருந்தாருன்னா இன்னைக்கு நமக்கு அந்த மீட்பு கிடைத்திருக்கிறார். தேவனுக்கும் ஆமென். இப்பொழுது பிதாவோடு நமக்கு ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறதே. உறவை உண்டாக்கினது யார்? நாமா? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாதானத்தை உண்டாக்கினார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. ஆண்டவர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே ஒரு காரியத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. வாழ்க்கையில சில பிரச்சனையோடு இருக்கிறீர்கள், வாழ்க்கையில சில போராட்டங்கள் வருகிறது. என்ன வாழ்க்கை? இதை நழுவி விட்டு விடலாமா? இதை இப்படி தள்ளி விட்டு எல்லோரும் சீசர்கள் ஓடி ஒளிந்தது போல ஒளிந்து போகலாமா என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் சிலர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை தெரிந்தெடுத்து, உன்னை ரட்சித்து, உன்னை அபிஷேகித்து, கனமான அந்த அபிஷேகம் மேல் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரு விலை உண்டு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைத்தனமாக நீ செயல்படக்கூடாது. உங்களை குறித்து ஒரு பொறுப்பு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஓடி ஒளிகிறதற்கு அல்ல, நின்று சாதிப்பதற்கு. கரங்களை உயர்த்தி நின்று சாதிப்பதற்கு. எல்லோரும் ஓடி ஒளிந்தார்கள், ஆனால் இயேசு நின்று சாதித்தார். தனிநபராய் கர்த்தர் அந்த பலனை தருவார். நீ ஒரு தனிநபராய் இருக்கலாம். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாரத்தை நீ ஒரு தனிநபராய் சுமக்கலாம். உன்னால் சுமக்க முடியும். நல்ல கரங்களை உயர்த்தி எனக்கு பலன் தாரும். நான் நிற்பேன், நான் ஓடி ஒளிய மாட்டேன், நான் சாதிப்பேன். கர்த்தர் எனக்கு அந்த கிருபைகளை கர்த்தர் தருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் செய்து முடித்தார். ஓடி ஒளியவில்லை. நோக்கம் என்ன? பிரிந்து கிடக்கிற மனுக்குலம் இணைக்கப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய ஒரு தியாகம், எவ்வளவு பெரிய ஒரு அன்பு. அதற்காக தான் இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். இரண்டாவதாக பார்க்கும் பொழுது பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை உண்டாக்கி தந்தார். முதலாவது சமாதானத்தை உண்டாக்கி தந்தார். பிதாவுக்கும் மனிதனுக்கும், பிதாவுக்கும் ஆதாம் ஏவாளுடைய சந்ததிக்கும் சமானத்தை உண்டாக்கி. இரண்டாவதாக பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிக்கும் பாக்கியத்தை தந்தார். அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரம், இல்லை என்றால் சாலமோன் தேவாலயம், இதுல 3 பகுதிகள் உண்டு. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துல யாரு வேண்டுமானாலும் நிலைச்சாலும் அங்க போகவே முடியாது. அந்த கிருபாசனத்திலிருந்து ஆண்டவர் பேசுவார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேலே கிருபாசனம் இருக்கும், அதுல இருந்து ஆண்டவர் பேசுவார். அந்த சத்தத்தை ஒருத்தரும் கேட்க முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவின் சத்தத்தை ஒருத்தரும் கேட்க முடியாது. பிதாவாகி தேவன் ஒருவரோடு பேச மாட்டார். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரதான ஆசாரியன் மட்டும் ஒரு வருடத்துக்கு ஒரு முறை அவன் அங்கு போய் தன்னுடைய பாவத்திற்காகவும் மனுக்குலத்தின் பாவத்திற்காகவும் ஆமேன் அடிக்கப்பட்ட ஆமேன் மிருகத்துடைய ரத்தத்தோடு அங்கு பிரவேசிப்பான். அப்படியும் அவன் தவறு செய்தா அவனும் அங்கு காலி. அதனால்தான் அவனுக்கு ஒரு ஆமேன் ஒரு சங்கிலி கட்டப்பட்டிருக்கும். அவன் உள்ள போயிட்டு சங்கிலி கேட்கல அப்படின்னா, சவுண்ட் கேட்கலன்னா பிரதான ஆசிரியர் பாவம் செஞ்சான், அவன் இங்கே மறிச்சுட்டான்னு சொல்லிட்டு இழுத்து எடுப்பாங்க. அப்படியும் அந்த சடலத்துல எடுக்க கூட என்ன பண்ண முடியாது, உள்ள அந்த சடலத்தை எடுக்க கூட உள்ள கொண்டு போக முடியாது. அல்லேலூயா. எடுத்து எடுப்பார்கள். ஏனென்றால் அது மகா பரிசுத்த ஸ்தலம். ஒருவரும் போக முடியாது. ஆனால் அப்படிப்பட்டதான இடத்துல அந்த பிதாவை தரிசிக்கும் பாக்கியத்தை உண்டாக்கி தந்தவர் நம்முடைய ஆண்டவர்.
அந்த பிரவேசிக்கும் பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு உண்டாக்கி தந்தார். மத்தேயு 27:15 திரைச்சீலை இயேசு ஜீவனை விட்ட போது திரைச்சீலை மேலிருந்து 2ஆக கிழிந்தது. இன்றைக்கு தேவன் மனிதனை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கிறார்? இன்றைக்கு மனிதனை தேவன் பார்க்கும் போது எப்படி பார்க்கிறார்? நீ பாவி, நீ என் சமூகத்துக்கு வரக்கூடாது என்று சொல்ல மாட்டார். நீ மோசமானவன், நீ ஏழை, நீ ஒன்றுக்கு உதவாதவன், நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வர கூடாது என்று சொல்ல மாட்டார். அன்றைக்கு அப்படி அல்ல. மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரதான ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நாம் எல்லோரும் அவரோடு சேர்கிற ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தார். இதை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? இதை நாம் சிந்தித்து பார்த்தோமா? இது எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை உண்டாக்கி தந்தவர் யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு நாம் சொல்லுகிறோம், பிதாவாகி தேவன் என்னோடு பேசினார். தேவ பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றோம். இந்த ஆண்டவர் என்னுடைய உள்ளத்திலே வந்து வாசம் பண்ணுகிறார். உருவாக்கி தந்தது யார்? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதன் என்று சொன்னால் ஆமேன் ஓடி ஒளிகிறவன், நிர்வாணம் அசுத்தம் நிறைந்தவன். ஆனால் அப்படிப்பட்டதான மோசமான ஆட்களையும் இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நம்ம எல்லாம் கொண்டு போகிற ஒரு பாக்கியத்தை உருவாக்கி தந்தவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. இது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். யாரும் அவரை தரிசிக்க முடியும், யாரும் அவருடைய சத்தத்தை கேட்க முடியும், யாரும் அவரோடு நெருங்க முடியும், யாரும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக போக முடியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19 வரைக்கும் வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது தைரியம் உண்டாயிருக்கிறது. சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய், அதாவது அந்த சரீரம் மாம்சமான திரை என்று சொன்னால் என்ன? சிலுவையில் அறையுண்டு ரத்தம் சிந்தி அந்த பல காயங்களோடு அந்த மரித்த அந்த அனுபவத்தை காட்டுகிறது. மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டாக்கினார். இது ஒரு புதிய மார்க்கம், இது ஒரு கிறிஸ்தவ மார்க்கம், இது ஆண்டவர் உண்டாக்கின மார்க்கம். இந்த மார்க்கத்துல எல்லாரோட ஆண்டவர் பேசுவார். இது பழைய உடன்படிக்கை நாட்கள் அல்ல. ஆமேன், ஸ்தோத்திரம், ஆமேன். இந்த நாட்களிலே நீங்கள் எல்லோரும் ஆண்டவரோடு நெருங்க முடியும். நான் ரட்சிக்கப்பட முடியாது, நான் அபிஷேகம் பெற முடியாது, ஆண்டவர் என்னோடு இருக்க முடியாது என்கிற திரைச்சீலையை ஆண்டவர் தகர்த்தெறிந்து விட்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் இந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்தாரே. நாம் எம்மாத்திரம் தகுதி? நம்முடைய ஆண்டவர் செய்த தியாகம் ஏதோ ஒரு கடமைக்காக வந்து ஜீவனை கொடுக்கவில்லை. ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு காரியங்கள் உண்டு, ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்குன்னு. நம்ம இங்க வந்து இருக்கிறோம்னா, நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யறோம்னா, கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கம் பண்ணுகிறோம்னா எந்த தைரியத்தில் நிக்கிறோம்? நல்லவர்கள் என்பதனாலயா? அவருடைய ரத்தம் தைரியத்தை தந்திருக்கு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த நாட்களில எபிரேயர் 4:16 நீங்க படித்து பாருங்க. எபிரேயர் 4:16. ஆகையால் நாம் ஏற்ற நேரத்திலே சகாயம் செய்யும் கிருபையை அடைய தைரியமாய் கிருபாசனத்திலே சேரும். இன்னைக்கு தைரியமா அப்பா பிதாவேன்னு கூப்பிடுறோம். அன்றைக்கு இப்படி எல்லாம் கூப்பிட முடியாது. அப்பா பிதாவேன்றா. யெகோவா தெய்வம், அவர் பயபக்திக்குரியவர். பிதாவை ஒருவரும் காண முடியாது, கண்டு ஒருவர் உயிரோடு இருக்க முடியாது. இன்றைக்கு அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை ரட்சகரே ஆவியானவரே, எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நீலலா
நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடு. நன்றி உமக்கு நன்றி ஐயா, நன்றி உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தைரியமாய் கிருபாசனத்தில் நீங்க வரலாம். ஹல்லேலூயா. நீங்கள் பாவி என்று ஆண்டவர் ஒதுக்க மாட்டார். இயேசுவின் இரத்தம் அந்த தைரியத்தை உங்களுக்கு தந்திருக்கிறது. நீங்கள் ஆண்டவரோடு நெருங்க முடியும். நீங்கள் ஆண்டவரோடு கிட்டி சேர முடியும். நீங்கள் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்த முடியும். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே நான் போய் அவரை தரிசிக்கிற பாக்கியத்தை தந்தது இயேசு. தைரியம். ஒரு வேளைகளிலே சில குறைவுகள் குற்றங்கள் நமக்குள்ள இருக்கலாம். தைரியத்தை இழந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ தைரியமாய் கிருபாசனத்தில் போக முடியும். என்னை ஏற்றுக்கொள்வாரா? ஆம், என்னையும் ஏற்றுக்கொள்வார். என்னை சேர்த்துக் கொள்வார். ஆம், என்னையும் சேர்த்துக் கொள்வார். பட்சபாதமற்ற தேவன், ஏழை பணக்காரன் என்ற பட்சபாதமற்ற தேவன், யூதன் என்று கிரேக்கன் என்றும் இல்லை. யார் வேண்டுமானாலும் அவரோடு நெருங்க முடியும். இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கீட்ட கீட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன். இன்னும் நெருங்க கிருபை தாரும். அருகில் நெருங்கி அருகில் நெருங்கி ஜீவகாலம் முழுவதும் இயேசுவோடு அருகில் நெருங்கி சேர்ந்து கொள்வோமா? அருகில் நெருங்கி ஜீவகாலம் முழுவதும் இயேசுவோடு நடப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளிலே ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறாய். நீ விரும்பினால் நீ ஆண்டவரோடு சேர முடியும். நீ நெருங்க முடியும். முடியாது என்ற அந்த திரைச்சீலை கிழித்து விட்டார். போக முடியாது, சேர முடியாது, செய்ய முடியாது என்ற திரைச்சீலை கிழித்து விட்டார். எனவே நாம் எல்லோரும் அவரை தரிசிக்க முடியும். அந்த நாட்களிலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டாலே நாங்கள் செத்து போயிருவோம்னு சொன்ன இஸ்ரவேல் ஜனங்க. ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டாம், நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் செத்து போவோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு எத்தனை முறை பேசுகிறார். அவருடைய சத்தத்தை அப்படி கேட்கிறோமே. இந்த தைரியம் எப்படி, நாம் எப்படி நிற்கிறோம்? இயேசு ரத்தம். ஆமென். இயேசு ரத்தத்தை பிதாவாகிய தேவன் பார்க்கிறார். இவர்களுக்காக இயேசு ஆமென் பலியிடப்பட்டிருக்கிறார். தைரியமா போறோம், தைரியமா போறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இன்னும் 2 காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்படியே இந்த இயேசு ரத்தம், இந்த பரிகார பலி, அவருடைய சிலுவை மரணம் அவருக்கு ஊழியம் செய்யும் பாக்கியத்தை உண்டாக்கினது. அந்த நாட்களிலே லேவியர் மட்டும்தான் ஊழியம் செய்யணும். லேவியர் மட்டும்தான் பணிமுட்டுகளை சுமக்கணும். ஹல்லேலூயா. காணிக்கை காரியங்களா இருக்கட்டும், மற்ற எந்த காரியங்களா இருக்கட்டும், குத்து விளக்கு சம்பந்தமான காரியங்களா இருக்கட்டும், குத்து விளக்குக்கு எண்ணெய் செய்கிற காரியமா இருக்கட்டும், தூப வர்க்கம் செய்கிற காரியமா இருக்கட்டும், அப்பம் செய்கிற காரியமா இருக்கட்டும், அது மட்டுமல்ல ஆசரிப்பு கூடாரத்தை பிரித்து அதை சுமந்து கொண்டு போகிற பாக்கியமா இருக்கட்டும், கர்சோன், கோகாத், மெராரி இப்படிப்பட்டதான இந்த சந்ததியார் தான் வாழையடியாக அதை செய்தார்கள். பணிமுட்டுகள் ஒருவர் என்ன பண்ண முடியாது. அந்த அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போறது மட்டும் இல்ல, அந்த உடன்படிக்கை பெட்டியை எட்டி என்ன பண்ணக்கூடாது. பார்த்த பேர் எத்தனை பேர் மரித்து போயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு நாம் ஒருவரும் என்ன பண்ணிடக்கூடாது, கிருபை கிருபை என்று அற்பமாய் நினைக்க கூடாது. அந்த கிருபை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் நமக்கு இந்த வாய்ப்பை உருவாக்கி தந்து விட்டார். அன்றைக்கு தப்பு செய்தா உடனே அடி.
இன்னைக்கு அந்த கிருபையின் காலத்துல நம்ம இங்க இருக்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, இதை நாம் அற்பமாய் நினைத்து விடக்கூடாது. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்க படித்து பார்க்கும்போது, எபிரேயர் 9:14, நித்திய ஆவினாலே ஆமென். நித்தியாவினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஊழியம் செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தினவர். இன்னைக்கு நீங்க உலகத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நாங்க ஊழியம் செய்யறோம். இன்னைக்கு நமக்கெல்லாம் ஊழியம் செய்வதற்குரிய தகுதியை உண்டாக்கி தந்தது என்னது? நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். நம்ம நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை, நாம் தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் இயேசுவின் ரத்தம் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறது. ஆமென். சபையில கூட நீங்க சின்ன சின்ன ஊழியத்தை செய்யறோம்னா அது யார் நம்மளை தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ரத்தம். அல்லேலூயா. பாருங்க, 1 பேதுரு 2:9 நீங்கள் படித்து பார்க்கும்போது, ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்ததே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யதான். 1 பேதுரு 2:9, புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்க யாரு? நீங்களும் நானும் அவரை குறித்து சொல்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும். ஆசாரிய கூட்டம், அந்த நாட்களில் ஆசாரிய கூட்டம் லேவியர்கள் தான். ஆனா ஆரோனின் சந்ததியார் தான். ஆனா இன்னைக்கு நம்மை ராஜாக்களாக மட்டுமல்ல, ஆசாரியர்களாகவும் பரிசுத்த ஜாதி. அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஜாதி. நீங்களும் நானும் என்ன ஜாதி? இந்த உலகத்துல உங்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கு சிலர் ஆமென் இந்த ஜாதின்னு சொல்லிட்டு முத்திரை போட்டு இருக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதெல்லாம் கிழித்தறிந்து விட்டார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த ஜாதி எல்லாம் கிழித்தறிந்துட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஜாதி பற்று, இந்த ஊர் பற்று எல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கவே கூடாது. அல்லேலூயா. நீங்க என்ன ஊர்? நீங்க என்ன ஜாதி? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன பொறுத்தவரையில நான் என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியக்கூடாது. நான் பரிசுத்த ஜாதி. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஐயா நான் எல்லாரையும் ஒண்ணு போலதான் நடத்தினேன். ஆனா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எங்களை நீங்க என்ன பண்ணல, விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இனி சபைக்கு வர மாட்டோம் அப்படின்னாங்களாம். அல்லேலூயா. இந்த சபை அப்படிப்பட்ட சபை அல்ல. இது பட்சபாதம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பட்சபாதம் இல்லாதவர். இந்த சபையும் அப்படிப்பட்டதான். அல்லேலூயா. இங்க ஜாதிக்கு முக்கியத்துவமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அறிக்கை பண்ணிருங்க. உயர் ஜாதி சொல்லுங்க, உயர் ஜாதி, தாழ் ஜாதி. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்டதான எந்த ஒரு இதுக்கு இங்க இந்த சபையில இடம் இல்லைன்னு சொல்லிருங்க. இந்த பிசாசை இயேசுவின் நாமத்தினால் துரத்துகிறோம். நீர் இந்த ஊராள், நான் அந்த ஊராள், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம எல்லாம் ஒரே சகோதர சகோதரி. அறிக்கை பண்ணுங்க. பிசாசு வெட்கப்பட்டு போகட்டுமே. யாருக்குள்ள அது ஜாதி பற்று இருக்கா? அதெல்லாம் வேரோட பிடிஞ்சு எறிஞ்சிருங்க. அல்லேலூயா. நம்ம ஊர் பற்று இருக்க கூடாது. எல்லாம் ஒரே ஜாதி. இயேசுவின் ரத்தத்தாலே கழுகப்பட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் ஒரே ஜாதி. அல்லேலூயா. அதான் சகோதரிகள். நாம் எல்லாரும் ஆபிரகாம் பார்த்து லோத்தை பார்த்து நாம் சகோதரர்கள், நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர்கள், நமக்குள்ள எந்த ஒரு காரியம் வேண்டாம். அப்பா ரொம்ப துக்கப்பட்டேன் பாஸ்டர், இந்த ஆட்கள் புரிந்து கொள்ளுகிறது அப்படி இருக்கிறாங்க. நான் சொன்னேன், ஐயா நீங்க சரியாதானே நடத்துனீங்க. அவங்க புரிந்து கொள்ளட்டும். ஒரு நாள் புரிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. அதனால்தான் நம்ம சபைகளில இந்த பிரிவினைகளுக்கு இடமே கொடுக்க கூடாது. சாத்தான் தந்திரக்காரன். அவர் மன வேதனைப்பட்டு ரொம்ப எனக்கு இந்த காரியத்தை சொன்னார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இயேசுவுக்காக வாழணும். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக வாழ கர்த்தர் நமக்கு கிருபைகளை அதிகமாக கர்த்தர் தருவாராக. ஆமென். கடைசியாக பார்க்கும்போது நித்திய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் பாக்கியத்தை தந்தார். இன்னைக்கு ஒரு ரொம்ப காரியங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு சொன்னது 4 காரியம். என்னென்ன காரியம்? 1, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில
பிரிவினையே இருந்தது, சமாதானம் இல்லாமல் இருந்தது, சமாதானத்தை உண்டாக்கினார். பரலோகத்துக்கும் மனிதனுக்கும் சமாதானத்தை உண்டாக்கிறார். இரண்டாவதாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளாக பிரகாரத்துல எல்லாரும் போகலாம், மகா பரிசுத்த ஸ்தலத்துல எல்லாரும் போக முடியாது. அல்லேலூயா பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனால் இது அப்படி அல்ல. இங்கு எல்லோரும் வர முடியும், இங்கு எல்லோரும் வர முடியும். ஆனால் அந்த முறை இன்னைக்கும் ரோமன் கத்தோலிக்கர்கள் அப்படியே அந்த முறையை என்ன பண்றாங்க, கடைபிடிக்க. அங்க யாரும் என்ன பண்ண முடியாது, யாரும் எந்த ஒரு ஜபம் கூட என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. இங்க நம்ம எல்லாம் வந்து பாடுறோம், ஜபம் பண்றோம், இந்த நாட்கள் இந்த காரியங்கள் எல்லாம் செய்யறோம். இதெல்லாம் உருவாக்குன ஒரு கர்த்தர். அல்லேலூயா. ஆனா அவங்க அந்த பழைய முறைகளை அப்படி என்ன பண்றாங்க, கடைபிடிக்கிறாங்க. எல்லாரும் போக முடியாது. அதனாலதான் கம்பி அழிகள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, போட்டு வச்சிருப்பாங்க. கர்த்தர் நல்லவர். ஆனா இந்த நாட்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சிலுவை பாடுகள் மூலமாக தான் நாம் நித்தியத்தை அடைய முடியும். சிலுவையை ஒரு மனிதன் சிலுவையின் ஊடாக தான் அந்த நித்திய ராஜ்யத்திற்குள்ளாக போக முடியும். சிலுவை ஒரு மனிதனை சந்திக்கவில்லை என்றால், சிலுவை பாடு ஒரு மனிதனை சந்திக்கவில்லை என்றால் அவன் நித்திய ராஜ்யத்திற்கு போக முடியாது. சிலுவை ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவன் ரட்சிக்கப்படுகிறான். சிலுவை ஒரு மனிதனை சந்திக்கும் போது அவன் பாவம் உணர்வடைகிறான், பாவம் மன்னிப்பு அடைகிறான். அவன் தான் அங்கு போக முடியும். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது, எபிரேயர் 9:15, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு. அக்கிரமங்கள், ஏலியுடைய பிள்ளைகள் என்ன பண்ணினார்கள், ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை என்ன பண்ணினார்கள், அந்த இறைச்சிகளை இவர்கள் 3 கூறுள்ள ஆயுதங்களை வைத்து என்ன பண்ணுவார்களாம், குத்தி இவர்கள் எங்களுக்கு தான் முதலாவது 2வது பலியிடலாம். மனிதனுக்கு முக்கியத்துவம். நம்முடைய சபையில அப்படி அல்ல. இங்கு கர்த்தர் ஒருத்தருக்கு தான் முக்கியத்துவம். பல குறைவுகள். யாக்கோபு சொல்லுகிறார், மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை நீ முதன்மையான ஆசனத்தில் உட்கார வைக்கிறாய், ஏழையாயிருக்கிறவனை நீ கீழே வந்து உட்கார வைக்கிறாய். நம்முடைய சபைகளை அப்படி அல்ல. மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவர்களாயிருந்தாலும் சரிதான், ஏழைகளாயிருந்தாலும் சரிதான், எல்லாருக்கும் ஒரே சரி சமந்தான். எத்தனை பேர் அதை உணர்ந்து கொண்டீங்களோ தெரியாது. ஒரு சகோதரி சொன்னாங்க, ஐயா நீங்க எல்லாரையும் ஒண்ணு போல நடத்துறீங்க. ஆமா, அதுதானே அந்த அந்த பிரசன்னம். அதுக்காக தானே ஆண்டவர் நம்மை அழைத்து இருக்கிறார். பட்சபாதம் உள்ள தேவனா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த நாளுக்கு ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, நமக்கென்று ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான ஒரு நித்திய கானான் இருக்கிறது, நித்திய ராஜ்யம் இருக்கிறது. பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இயேசு வந்து நாம் அந்த நித்திய சுதந்திரத்தை அடைய வேண்டும். யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, தேவ பிள்ளைகளே, யார் விசுவாசித்தாலும் சரி, இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று தேவன் தம்முடைய ஒரே பேர குமாரனை விசுவாசிக்க எவனோ, அப்படின்னு அர்த்தம் என்ன, எவனோ, அது என்ன அடங்குது ஒரு வார்த்தையில, எவ்வளவு ஆழம் இருக்கு. எவனோ அர்த்தம் என்ன, இதுல நிறைய கொண்டு வரலாம். சொல்லுங்க, எவனோ என்று சொன்னால் என்ன? யாரா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எந்த ஜாதியானா இருந்தாலும் சரி, எந்த மதத்தானா இருந்தாலும் சரி, எந்த குலத்தானா இருந்தாலும் சரி, எந்த கோத்திரத்தானா இருந்தாலும் சரி, எந்த ஊரானா இருந்தாலும் சரி, படித்தவனா இருந்தாலும் சரி, படிக்காதவனா இருந்தாலும் சரி, அழகுள்ளவனா இருந்தாலும் சரி, அழகில்லாதவனா இருந்தாலும் சரி, நல்ல வஸ்திரம் மினுக்க வஸ்திரம் போடுறவனா இருந்தாலும் சரி, கந்த போடுறவனா இருந்தாலும் சரி, கரங்களை உயர்த்தி, யாராக இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அந்த நித்திய ராஜ்யம் உண்டு. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எவனோ இயேசு விட்ட நிறைய பேருக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்ல. நீ வந்துட்டேன்னா உனக்கு நித்திய ராஜ்யம் உண்டு. நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுகிடுவார், நம்மை சுத்திகரித்திருவார். இயேசு இரத்தத்தை சிந்திட்டார். அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் இயேசுட்ட வந்துட்டா, முழு உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க வெளிப்பட்ட ஆட்டுக்குட்டியானுடைய இயேசு கிறிஸ்து ரத்தம் எல்லாரையும் கழுகி சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. இந்த முழு உலகம் வரணும். அது நம்ம பாடணும் இல்லையா? நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா, நெஞ்சிலே ஆமென் நதியாய் மனிதர்கள் மூழ்கணுமே, மனிதர்கள் மூழ்கணுமே,
மனிதர்கள் மூழ்கணுமே. இயேசுவே மறுரூபம். நெஞ்சிலே ஓரூற்று, நெஞ்சிலே ஓரூற்று நதியாய் பாயுதையா. ஓரூற்று மனிதர்கள் மூழ்கணுமே. எல்லா மனிதர்கள் மூழ்கணுமே. மறுரூபம் ஆகணுமே. ஆண்டவரே, எங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படணும்ப்பா. ஒரு ஜெபத்தை பண்ணுவீங்களா? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரே சேவ். நானும் என் வீட்டாரும் என்றால் உங்க பிள்ளைங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க? எருசலேம் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்கள். அந்த நித்திய ராஜ்யத்தை நான் மட்டுமல்ல, என் குடும்பத்துல எல்லாரும் அனுபவிக்கணும். அந்த கிருபைகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நானும் என் குடும்பமும் அந்த நித்திய, அதற்காக தான் இயேசு தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். என் பிள்ளைகள் வழி தவறி போயிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகள் வாழ்க்கையில தடுமாறி போயிடக்கூடாது. இந்த உலகத்துல ஓடிடக்கூடாது. உலக இன்பங்களில சிற்றின்பங்களை போயிடக்கூடாது. என் பிள்ளைகள் உலக பண ஆசைகளிலே சிக்கி போயிடக்கூடாது. என் பிள்ளைகள் இயேசுவின் ஆமென் அன்பை அறிந்து அந்த நித்திய ராஜ்யத்தை அடைய வேண்டுமே. அந்த நித்திய ஜீவனை அடைய வேண்டுமே. அதற்காக ஜீவனை கொடுத்தார். அதாவது நம்ம சாதாரணமா பரலோகம் போயிடுறோம். சாதாரணமா பாவத்தை மன்னிப்பு பெற்ற பரலோகம் போயிடறோம். ஆனா இயேசு செய்த தியாகம் என்ன தெரியுமா? ஆனா இந்த எளிய சின்ன காரியங்கள், ஒழுங்கா ஜெபம் பண்ணு, ஒழுங்கா சர்ச்சுக்கு வா, ஒழுங்கா பைபிள் படி, இந்த காரியம் எல்லாம் நமக்கெல்லாம் இன்னைக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா இயேசு எவ்வளவு கஷ்டப்பட்டார்? இயேசு எவ்வளவு கஷ்டப்பட்டார்? நீ ஒரு ஒழுங்கா இருப்பா, நீ இதை செய்யாதப்பா, இதை செய், இப்படி எல்லாம் இருந்தா நமக்கு ரொம்ப, அது நிறைய பேருக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். எப்பவும் என்ன பண்றாங்க? சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆனா நமக்கு சின்ன கீழ்ப்படுதல் இருந்தா பெரிய ஆசீர்வாதம். ஆனா ஆண்டவர் எவ்வளவு கீழ்ப்படிந்தார்? சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் தன்னைத்தானே தாழ்த்தினார். எவ்வளவு பாடுபட்டார். நம்மள்ட்ட அப்படிப்பட்ட சிலுவையை சுமக்க சொல்லல. அந்த சிலுவை ஒருத்தரும் சுமக்க முடியாது. இயேசு மட்டும்தான் அந்த சிலுவையை சுமக்க முடியும். நம்மள்ட்ட கீழ்ப்படி மகளே, கீழ்ப்படி. என் வார்த்தைக்கு நீ இன்னும் இப்படி இருக்காத, செவி கொடு. பாருங்க, நாம் என்ன தகுதி? அவருடைய தகுதி என்ன? நம்முடைய தகுதி என்ன? அவர் வானத்திலிருந்து உண்டானவர். 1 கொரிந்தியர் 15 படிக்கிறோம். அவர் வானத்திலிருந்து உண்டானவர், எடுக்க வேண்டாம். நாம் பூமியிலிருந்து உண்டானவர். அவருடைய சுவாவம் எல்லாம் வானத்துக்குரிய சுவாவம். நம்முடைய குணம் எல்லாம் அந்த உலகத்துக்குரிய பேய் குணம், பொல்லாத குணம், மோசமான குணம். ஒரு நேரம் நல்லா இருப்போம், ஒரு நேரம் கோவப்படுவோம், ஒரு நேரம் எரிஞ்சு விழுவோம், ஒரு நேரம் ஒருத்தர் திட்டுவோம். நம்ம குணங்கள் எல்லாம் யோசித்து பார்க்கணும். நான் என் குணத்தை யோசித்து பார்க்கும்போது ஏணி வச்சா கூட எட்டாது. அப்படி ஊழியத்தை செய்வதற்கோ, கர்த்தருடைய ராஜ்யத்துல போவதற்கோ, அந்த பரலோகத்துல போவதற்கோ ஏணி வச்சா கூட எட்டாது. நம்ம சொல்லிட்டு இருப்போம், நான் நீதிமான், நான் ஆவிக்குரிய சபைக்கு போய் பயங்கர பரிசுத்தம். ஒண்ணும் இல்ல. எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. ஒண்ணும் இல்ல. சீரோ, ஐ ஆம் சீரோ, ஐ ஆம் சீரோ. நான் ஒண்ணும் இல்ல. நம்முடைய தகுதி என்ன? நம்ம சாதாரணமான காற்றடிக்கப்பட்ட பலூன். நம்முடைய தகுதி என்ன? ஒண்ணும் இல்ல. நம்முடைய குடும்பத்தின் தகுதி என்ன? ஒண்ணும் இல்ல. நம்முடைய படிப்பு தகுதி என்ன? ஒரு குப்பை. நம்முடைய ஆவிக்குரிய தகுதி என்ன? ஒண்ணும் இல்ல. நம்முடைய பரிசுத்தத்தின் தகுதி என்ன? ஒண்ணும் இல்ல. ஆனா ஆண்டவருடைய தகுதி, அவ்வளவு தகுதி உள்ள தேவன், அவ்வளவு தகுதி இல்லாத நம்மளை தேடி வந்ததாங்க அன்பு. கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம். தகுதி இல்லாத நம்ம, தகுதி இல்ல, தகுதி இல்ல, தகுதி இல்லாத தேடி வந்த அந்த அன்பு நம்மை ஆதாமின் சந்ததி என்று, விழுந்து போன சந்ததி என்று அற்பமாய் நினைக்கல. நம்மள அற்பமா நினைக்கல. நம்மை கனமாய் நினைக்கிறார். நம்மை கனமாய் நினைக்கிறார். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்ல மாட்டேன், சகோதரர் என்று சொல்லுவேன், சிநேகிதர் என்று சொல்லுவேன். என் சிநேகிதருக்கு சொல்லுங்கள்.
என் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள். இப்படிதான் சொன்னார். சீசர்கள் எப்படி சொன்னார்? என் சிநேகிதர், என் சகோதரர். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து அப்படிதான் சொல்ல, என் சிநேகிதர், என் சகோதரர். குறை இருக்கலாம், குற்றம் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? என் சிநேகிதனே, ஆபிரகாமே, என்னுடைய சகோதரனே. எவ்வளவு பாக்கியம்! அவர் நம்மை சகோதரன் என்று நம்மை சொல்வதற்கு நம்மில் என்ன தகுதி? அவர் நம்மை சிநேகிதன் என்று சொல்வதற்கு நம்மில் என்ன தகுதி? அது அன்பின் உச்சகட்டம். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எபேசியர் 2:7 நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது கடைசியாக வசனத்தை படி. எபேசியர் 2:7. எபேசியர் 2:7. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவரோடு எழுப்பி, அவரோடு மரிக்க வைத்து, அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு, அவரோடு உயிர்த்தெழச் செய்து, ஞான ஸ்நானத்தை குறிக்கிறது. அவரோடு எழுப்பி, ஞான ஸ்நானம் பெற்றவங்க எல்லாரும் கரங்களை உயர்த்துங்க. இப்ப எங்க உட்கார்ந்துக்கிறீங்க? தரையிலையா? இப்ப எங்க உட்கார்ந்துக்கிறீங்க? அவரோடு சொல்லுங்க. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியோ, இயேசுவுக்காய் ஜீவிப்பதோர் என்ன ஆனந்தம். ஆசை என்னும் எந்த நகம் பெருகிடுதே, ஆசை என்னும் எந்த நகம் பெருகிடுதே. ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சித்திடுதே, ஆனந்தமாய் என்றும் வாழ வாஞ்சித்திடுதே. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ. ஆமென். இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ. மாட்சிமிகு நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனுக்கு ஆயத்தமாக. மாட்சிமிகு நாட்டிலே நான் வாசம் செய்திட, மாசிறந்த வீடனுக்கு ஆயத்தமாக. கைகளால் கட்டிடாதேதோ நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டிடாதேதோ நித்திய ராஜ்யமே. கண்டிடவே ஆசையோடு பாடுகள, கண்டிடவே மாட்சிமிகு நாட்டிலே நான் வாசம் செய்து, கரங்களை தட்டி, மாசிறந்த வீடனுக்கு ஆயத்தமாக. மாட்சிமிகு நாட்டிலே நான் வாசம் செய்திட, வீடனுக்காய் ஆயத்தமாக. கைகளால் கட்டிடாதேதோ நித்திய ராஜ்யமே, கைகளால் கட்டிடாதேதோ நித்திய ராஜ்யமே. கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குது, கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குது, கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குது, கண்டிடவே ஆசையோடு காத்திருக்குது. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஜீவிப்பதோ என்னோ. இயேசுவோடு சேர்ந்து இருப்பது என்ன பாக்கியம், இயேசுவுக்காய் ஆனந்தம். வாடகை வீட்டுல இருக்கலாம், குடிசை வீட்டுல இருக்கலாம், பிளாட்பாரத்துல இருக்கலாம், ஆனால் இஸ்ரவேலே நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? நீ அவரோடு இருக்கிறாய், நீயும் நானும் அவரோடு இருக்கிறோம். அவரோடு உன்னதங்களில் அவரோடு உட்கார வைக்கிறார். பாக்கியம், மேன்மை, கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஒன்றும் இல்லை எனக்கு இந்த உலகத்துல, எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு உறவும் இல்லை, நான் ஒரு தனிமை என்று நீ நினைக்கலாம். இல்லை, கர்த்தர் ஆமே நம்மை தேடி வந்தது. நமக்கு ஒரு சொந்தம், ஒரு பரலோக சொந்தம், ஒரு உறவு இருக்கிறது. கரங்களை தட்டி ஆமே அவரோடு உட்கார வைக்க. நான் தனிமை இல்ல, நான் அநாதை இல்ல, நான் இனி அழமாட்டேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கு. எனக்கு ஒரு சொந்தம் உண்டையா, எனக்கு ஒருவர் உண்டையா, அவர் இருக்கிறார்.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். பல வேளைகளில் விரக்திகள் வாழ்க்கையில வரும் பொழுது என் ஆண்டவர் என்னை குப்பையில கிடந்த என்ன தூக்கி ஐயா அவரோடு உட்கார வச்சிருக்கிறார். ஐயா, இதை விட எனக்கு என்ன பாக்கியம்? என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். கவலைகள் கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னிப்பளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியினுள் எந்தனை எடுப்பார். என் மீட்பர் உயிரோடு எனக்கு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. அவரோடு இருக்கிறோம். இந்த உலகத்துல நீங்க இருந்தாலும் தனிமை இல்ல, அவரோடு இருக்கிறீங்க. அந்த நம்பிக்கையோடு போ அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அவரோடு இருக்கிறோம், அவரோடு உட்கார வச்சிருக்கிறோம். ஒரு நாள் நித்தியமாக என்றைக்கும் அவரோடு இருப்போம். இன்றைக்கு அவருடைய சமூகம் நம்மோடு இருக்கிறது. நம்ம இப்பெல்லாம் கூடி வரும்போது எப்படியெல்லாம் கண்ணீர் வடித்து விட்டு கவலையோடு தேவ சமூகத்துக்கு வரும்போது, மகனே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புகிறாரே. ஆனால் ஒரு நாள் வரப்போகிறது, நித்திய காலமாய் யுகமாய் அவரோடு இருக்க போகிறோம். அவரோடு இருக்கிற பாக்கியம் கொஞ்ச காலம், அந்த உலக வாழ்க்கையெல்லாம் முடிந்து போகும். ஆமேன். பூமி ஒரு புஸ்தகத்தை போல சுருண்டு போவோம். ஜெயங்கொழுகிறவனோ எவனோ. இந்த வசனத்தை நான் படிக்கும் போது ரொம்ப வெளிப்படுத்தல் 3:21 முடிச்சிருவோம். அதோட வெளிப்படுத்தல் 3:21 நான் ஜெயங்கொண்டு இப்போ பிதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயித்தார், மாம்சத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், எல்லாவற்றையும் ஜெயித்து நான் ஜெயங்கொண்டு பிதாவின் வலது பரிசத்திலே அவரோடு இப்ப பிதாவோடு இயேசு உட்கார்ந்துகிறார். இப்போ இன்னும் ஒரு இடம் காலியா இருக்குது. அது சொல்ற என்ன சொல்றார் பாருங்க, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னோடு உட்கார வைப்பேன். யார் சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? நான் ஜெயங்கொண்ட பக்கத்துல இருக்கிறேன், இன்னும் ஒரு சீட் இருக்குதுப்பா. நீ ஜெயங்கொண்டேனா அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகம் உன்னை ஜெயிக்க விடாத, இந்த பாவம் உன்னை ஜெயிக்க விடாத, பிசாசு உன்னை ஜெயிக்க விடாத. நீ உலகத்துல நீ ஜெயித்தா இயேசுவோடு கூட இருப்ப. எதுக்காக? ஆளுகை செய்ய. எதற்காக? அரசாட்சி பண்ண. அந்த பெரிய ஒரு கனமான சீட்டை தனித்து வைத்து பார்க்க அல்ல, சேர்த்து வைத்து பார்க்க. ஆண்டவருடைய கல்வாரி அன்பு என்ன? உன்னை பிரித்து வைத்து பார்க்க அல்ல, அவரோடு சேர்த்த, அவரோடு இருக்க. அவருடைய சிங்காசனத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? சட்டமன்றத்துல கூட முதலமைச்சருக்கு தனி சீட்டு தான், துணை முதலமைச்சருக்கு ஒரு நாளும் அம்மி கும்மியா மறைஞ்சாலும் அவருடைய சீட்ல உட்கார முடியாது, தூக்கி வெளியில கொண்டு போட்டுருவாங்க. ஆனா நம்முடைய ஆண்டவர் அவரோடு உட்கார வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி தேவ பிள்ளைகளே இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். உலகத்துல பேதுரு இதெல்லாம் அறிஞ்சுதான் நீங்களும் போயிடுற மனதா இருக்கிறீங்களான்னு கேட்கும் போது அவர் சொன்னார், யார் இடத்துல போவோம்பா, இன்னும் நீங்க அதிகமா கிட்டணும். இந்த சிலுவை பாடு தியான செய்தியின் மூலம் கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் ஒரு ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஒரு ஸ்டெப் அவரோட முன்னேறணும். பின்னோக்க கூடாது, பின்னோக்கே நான் முன்னேறி ஒரு ஸ்டெப் இயேசுடைய உறவுக்குள்ள வந்துடணும். அத போல இளைப்பாறுதல் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. அத போல இளைப்பாறுதல் இல்லவே இல்லை. அப்ப இன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறோம்? எல்லாரும் அவரோடு. பொதுவாகவே உலகத்துல இயேசு அப்படின்னா எல்லா மதத்தவருக்கும் இயேசு பிடிக்கும், இஸ்லாமியர்களுக்கு இயேசு பிடிக்கும்,
ஏன்னா அவங்க பைபிள்லயும் அவங்க குரான்ல என்ன பண்ணிருக்கு, எழுதி இருக்கு. ஹிந்துக்களுக்கும் பிடிக்கும். இன்னைக்கு நிறைய முனிவர்கள் கூட இயேசுவின் போட்டோ எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இயேசுவை பொதுவா பிடிக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். இயேசுவை மேக்சிமம் பிடிக்காதுன்னு சொன்னா மேக்சிமம் ஒரு சிலருக்கு பிடிக்காது, சில மதவாதிகளுக்கு பிடிக்காது, அவ்வளவுதான். ஆனா மேக்சிமம் இயேசு எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா அவங்கள போல இயேசுவை பிடிக்கிறவங்களா இருக்க கூடாது. நமக்கு ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரீமா. ஆமென். ஏன்னா நம்மள மீட்டு இருக்கிறார் அப்படின்னா என்ன பண்ணணும், அவருடைய பிள்ளைகளா மாத்தி இருக்கிறார் அப்படின்னா என்ன, அவரோடு இன்னும் அதிகமா நேசிக்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், உலக மக்களை போல ஏதோ ஒரு தொட்டு கும்பிட்டுட்டு வந்தா நம்ம கதை முடிஞ்சுன்னு நினைக்க கூடாது. உலக மக்களுக்கு, உலக ஆட்களுக்கு என்னது, அந்த சிலை வழிபாடுல போய் அதை தொட்டு கும்பிட்டு வந்தா கதை முடிஞ்சிச்சு. நமக்கு அப்படி அல்ல. அவருடைய பாரத்தை நான் சுமந்து நான் ஒரு சீசனாய் மாறி அந்த அன்புக்காக நான் என்னத்தை செய்தேன் என்று சொல்லி ஒரு பாரம் நமக்குள்ளாக இருக்குமே. ஆனால் அந்த அன்பை யோசித்து பாருங்க, எல்லாவற்றையும் விட அதிகமாக ஆண்டவர் நேசிக்க முடியுது. ஊழியங்களில கஷ்டங்கள் வரும்போது சில நேரத்துல ஒரு ஊழியக்காரர் சொன்னார், ஐயா ரொம்ப கஷ்டமா இருக்குது, என்னால ஜனங்களை என்ன பண்ண முடியல, நடத்த முடியல, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது ஜனங்களுக்கு, நான் இந்த ஊழியத்தை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்ப பாருங்க, வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்த உடனே பேதுரு என்ன சொன்னார், யார் இடத்துல போவோம், ஆண்டவரே. அப்ப வாழ்க்கையில சில கஷ்டங்கள் போராட்டங்கள் வந்த உடனே இயேசுவை மட்டம் விட்டு நாம் போயிடலாம் நினைச்சிடவே கூடாது. இயேசுவோடு நின்று சாதிக்கணும். இயேசு சாதித்தாரே தனியாக. இன்றைக்கு ஆண்டவரின் இந்த வார்த்தை மறுபடியும் தந்து கொண்டிருக்கிறார். இயேசு தனியாக நின்று சாதித்தார். இந்த உலகத்துல நீங்கள் தனியாக நிற்க முடியும். யார் கூட இருந்தாலும், யார் இல்லாம இருந்தாலும் இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து மரண பரியந்த நடத்த. இந்த உலகத்துல மிஷனரிகளாக வந்தவர்கள் எல்லாரும் அவர்களுக்கு ஒரு துணை, ஒருவர் உதவி இல்லை. அவங்களை தனி நபரா வச்சுதான் சாதிக்க வச்சார். உங்கள் ஒவ்வொருவரை தனியாக வைத்து யார் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் ஆண்டவர் கூட இருப்பார், நிச்சயமாய் நடத்துவார். எனவே இன்னைக்கு ஒரு ஸ்டெப் முன்னேறி போக எல்லோரும் ஜப நிலையில் எழுந்து நிற்போம். ஜப நிலையில் எழுந்து நிற்போம். ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, என்னை நேசிக்கின்றாயா மகனே, மகளே? உனக்காக நான் பட்ட பாடு இமேஜ் படி பாத்தீங்களா? ஒரே ஒரு முள் குத்துறது மட்டும் இமேஜ் பண்ணி பார்ப்போமே, ஒண்ணும் இல்ல. ஒரே ஒரு, இப்போ தலை முழுசும் முள், அப்படித்தானே? தலை முழுசும் முள். அதை கொஞ்சம் ஓபன் பண்ணி போடுங்க, பிள்ளைங்க வெளியில போனா போட்டு. அதோட இவ்வளவு நேரம் அடைச்சு எதுக்கு அடைச்சு வச்சோம்? பாஸ்டர் கூட சில நிறைய கோவப்பட்ட இந்த சத்திய வார்த்தை வெளிப்படதான். பிள்ளைகளுக்கு மேல உள்ள கோபமா? சத்திய வார்த்தை வெளிப்படதான். இப்ப போட்டோம், சத்திய வார்த்தை வந்துடுச்சு. ஆமென். அதான் முக்கியம். இப்ப நான் திருப்தியா இருக்கிறேன். ஆண்டவர் பேசிட்டார், ஜனங்களுக்கு வேண்டிய வார்த்தை வந்துடுச்சு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, கவலைப்படாத. ஆண்டவர் சொல்ல, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ பயப்படாத. வாழ்க்கையில் பல காரியங்களை குறித்து தனியாக அழுது கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ பயப்படாத. உனக்காக சிலுவையிலே நான் ஜீவனையை கொடுத்தேனே, உன்னை தாங்க மாட்டேனா? உன்னை தப்புவிக்க மாட்டேனா? உனக்கு நான் உதவி செய்ய முடியாதா? என் கரம் குறுகிட்டு நினைக்கிறாயோ? சத்திய வார்த்தையின் ஆவியானவர் சத்திய வார்த்தையாய் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், பிள்ளைகளை விடுதலையாக்கட்டும். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய வசனமே சத்தியம். இந்த சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்கட்டும். எல்லாரும் விடுதலையாக்கட்டும். விடுதலை உணருங்க, விடுதலை உணருங்க. இனி நீ அடிமை அல்ல மகளே, இனி நீ அடிமை அல்ல. நீ ஒருவருக்கு அடிமை அல்ல, பாவத்துக்கு அடிமை அல்ல, உன்னை நீ சுயத்துக்கு அடிமை அல்ல. ஆண்டவர் உன்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை ஆண்டவர் இன்றைக்கு உனக்குள்ளாக வந்து உனக்குள்ள ஒரு விடுதலை நீ உணர்ந்த. நல்ல துதிங்க, நல்ல துதிங்க. நன்றி செலுத்தி, நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி. ஆவில நிரம்பி, நல்ல ஆவில நிரம்பி உணருங்க. கண்களை மூடுங்க. ஓ ஜீசஸ், சத்திய ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இடைப்பட்டீர். ஆரம்பத்தில் பல தடைகள் இருந்தது.
இந்த செய்தியை நான் கொடுக்கிறதுக்கு நான் உணர்ந்தேன். இந்த செய்தியை என்னால கொடுக்க முடியல. அதனால்தான் பிள்ளைகளுக்கு மேல கூட கோபப்பட்டேன். இந்த செய்தி வரல. சாத்தான் தடைகளை கொண்டு வருவதை உணர்ந்தேன். ஆனால் இடையிலே ஆவியானவர் இறங்கி வந்தார், தடைகளை நீக்கினார். இன்னைக்கு சத்திய ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கரங்களை தட்டி power of Holy Spirit, power of Jesus. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை. அக்காரா பாபா. ஓ ஜீசஸ். கர்த்தருடைய மகிமை நம்மை மூடி இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி, கரங்களை தட்டி. ஓ ஜீ ஜீ இன்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். இன்றிலிருந்து நீ ஒரு புது சிருஷ்டியாய் மாறப் போகிறாய். உன்னை நான் உருவாக்குறேன், உன்னை நான் புடமிடுவேன். நீ உன்னை எனக்கு ஒப்புக்கொடு. இமை பொழுது உன்னை கைவிட்டேன். பூர்ண இரக்கங்களினால் நான் மறுபடியும் இன்று உன்னை நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன். பெற்றுக்கொள்ளுங்க. பிசாசுக்கு இடம் இல்ல. எல்லா ஜனங்களை கட்டி வைக்க பிசாசு ஆமென் வைக்கப்பட்டு போகத்தக்கதா இயேசுவின் மகிமை இரக்கத்தின் வல்லமை பிள்ளைகளை மூடட்டும். விடுதலை, விடுதலை, விடுதலை. ஓ ஜீசஸ். ஓ ரீபா, கண்ணை மூடுங்க எல்லாம். ஓ ஜீஸ், என்ன தொடுங்கன்னு கேளுங்க, என்ன தொடுங்க. ஓ ஜீஸ், என்ன நிரப்புங்க. ஷீ ரஹா ரபோ ரிகாராபோ சே ரே தே ரே கே பாபா 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 அரக தர கதா ரக ரதரே. விடுதலை, 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 விடுதலை. பெற்றுக்கொள்ளுங்க சகோதரர். நல்ல கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நான் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல, நான் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல. நீ தேடினால் கண்டடைவாய். பட்சபாதமற்ற தேவன் அன்போடு அழைக்கிறா. மகனே, மகளே. ஓ ஜீசஸ். லாபா லாதா. ஆவியானவரே நன்றி. glory glory. பர 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 சுரபல பல பல பக்கபா லபா லபா லபா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்டுகளை உடைக்கிற ஆவியின் அபிஷேகம். அக்கினி, அக்கினி பெற்றுக்கொள்ளுங்க. எல்லா கரங்களை தட்டி. எஸ் எஸ் எஸ். கரா கரா. எல்லா பொல்லாத ஆவியின் வல்லமைகள். glory. சக்கர பல 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 உக்கர பல 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 சபா ரபா ரபா ரபா. அப்பா ஒரு விடுதலை, ஆவியில ஒரு விடுதலை வரட்டும். ஒரு காத்தா லாஷே. ஆண்டவரே, எல்லாரும் அர்ப்பணிப்போடு 2 நிமிடம். ஹல்லேலூயா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் பாயா. கல்வாரி கண்ட பின்னும் நேசியாமல். ஆமே, என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரியை கண்ட பின்னும் நேசியாமல். கல்வாரி கண்ட பின்னும் நேசியாமல். யா
வானம் பூமி படைத்திருந்தோம், பாடினேன் உன்னை இழந்ததினா. வானம் பூமி பாடினேன் உன்னை தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன் மானிடனா. தேடி ரட்சிக்க பிதா என்னை அனுப்பிடவே ஓடி வந்தேன். உம்மை நேசிக்கின்றேனா, அர்ப்பணிப்போடு உம்மை நேசிக்கின்றேனா. கல்வாரி ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, பாவம் பாரா பரிசுத்தனா, பாவி உன்னை அழைக்கிறேன் பார். பாவம் பாரா பரிசுத்தனா, பாவி உன்னை அழைக்கிறேன் பார். உன் பாவம் யாவையும் சுமைப்பேன் என்று பாதம் தன்னில் இளைப்பார். நான் தான் உனக்கு இளைப்பாறுதல். உன் பாவம் யாவையும் சுமப்பேன் என் பாதத்தில், என் பாதத்தில். உன் பாவம் யாவையும் சுமப்பேன் அவன் தன்னில். ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார். மகளே, ஏன் இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய்? அருமையான மகனே, மகளே, நீ ஏன் இளைப்பாறுதல் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய்? என் பாதத்தில் வா, நான் உன்னை ஏற்றுக்கொண்டு உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தரப்போகிறேன். உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன். பல நேரத்தில் சோர்ந்து போற, பல நேரத்தில் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து தனியாக நீ நேரத்தை செலவு பண்ணுகிற. ஏன்? என் பாதம் இருக்கிறது. என் பாதத்தண்டையிலே வா, அழைக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறவங்க எல்லாரும், ஏசப்பா உம்மை நேசிக்கின்றேனா, கண்ணீரோடு ஒப்பு கொடுங்க. உம்மை நேசி, உம்மை போல ஒருவரை நான் கண்டதில்லை. கல்வாரி காட்சி கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பேனோ. கல்வாரி கல்வாரி காட்சி ஓ நேசியா தேனோ. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்போ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா, இறைவா. உங்க பாரத்தை எல்லாம் சொல்லுங்க. இறைவா, 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 இறைவா. அலை மோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோ அடைக்கலம் நீ, அண்டி வந்தோ அடைக்கலம் நீ. ஆதரித்தே அரவணைப்பீர், ஆதரித்தே அரவணைப்பீர். ஆமாண்டவரே, ஒப்பு கொடுத்த நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில பல கண்ணீர், வாழ்க்கையில பல தோல்விகள்,
வாழ்க்கையில பல விரக்திகள், வாழ்க்கையில பல வேதனைகள், யாரிடத்துல சொல்ல முடியாத உள்காயங்கள், அடிபட்டு நொறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு கைவிடப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை பார்த்து கர்த்தருடைய சொல்லுகிற வார்த்தை, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். ஓ, உம்முடைய பிள்ளைகளை தேற்றிக் கொண்டிருக்கிற தேற்றரவாளனாய் ஆண்டவர் உம்முடைய பிள்ளையுடைய உள்ளங்களில் ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அலைகளை கடந்து போக, தீயை தண்ணீரை கடந்து போக கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய, தேவைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய நீர் வல்லமையுள்ள தேவன். அற்புதமாய் நடத்தும் ஒரே ஒரு வாழ்க்கை நமக்காக வாழ எங்களுக்கு கிருபை தார். தொடர்ந்து ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். ஆண்டவரே, மறுபடியும் நாங்கள் நீர் உயிர்த்தெழுந்தீர், மரித்து போகவில்லை, உயிர்த்தெழுந்திருக்கிறீர். உம்மை உயிர்த்தெழுதல் ஆராதனை கம்பீரத்தோடு ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை தாரும். வந்த உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும் ஆசீர்வதி. துதி கனமயம் எல்லாமுக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அன்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.